துவாரக் அண்ட் ஜெனி இவங்க 2 பேரும் யார்? அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு ஜோடி. ஸோ இவங்களுக்குள்ளார என்ன பொருத்தம் இருக்குது, ஸோ எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகே. ஸோ கல்யாண புதுசுலேருந்து இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே செட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள், துவாரக்குக்கு வந்து மார்னிங் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஜாகிங் போக பிடிக்கும். ஜெனிக்கு 8 o'clock எழுந்திரிக்கிறதுக்கு தான் பிடிக்கும். அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்லேயும் பார்த்திங்கன்னா துவாரக்குக்கு வந்து சப்பாத்தி, ஜெனிக்கு வந்து இட்லி கார சட்னி. சரியா? அதே மாதிரி ஃபிலிம் பார்க்குறதுல கூட 2 பேர்த்துக்கு ஒத்து வரல. இவருக்கு என்ன ஃபிலிம் பிடிக்கும் அப்படின்னா, ஸோ துவாரக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் தான் பிடிக்கும். ஜெனிக்கு வந்து ஒரே லவ் ஓரியன்ட், விண்ணை தாண்டி வருவாயா, ஸோ அந்த மாதிரி லவ் ஃபிலிம்ஸ் தான் பிடிக்கும். இந்த மாதிரி 2 பேர்த்துக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒத்து வரல. சொல்லப்போனால் ஈவினிங் ஸ்நாக்ஸில் கூட ஒத்து வரல. இவருக்கு வடை பிடிக்கணும், அவருக்கு பஜ்ஜி பிடிக்கும். இவருக்கு தேங்காய் சட்னி தான், அவளுக்கு கார சட்னி. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒத்து வரல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் அவங்க ஒத்து போனாங்க. என்ன அப்படின்னா, துவாரக் வந்து ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆணுச்சு ஒரு நாளைக்கு. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு ஜெனிக்கிட்ட வந்து, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஜாபில், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் குவிட் பண்ணிடலாமான் இருக்கேன், எனக்கு லைஃபே போன மாதிரி இருக்குது, இதனுடைய ட்ரீம் ஒர்க்கு ஜாபு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெனி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஏன் கொலை பண்ணுறீங்க, இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது, ஸோ உங்களோட ட்ரீம் ஜாபு இதை நீங்கள் கைவிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதல் சொல்கிறா. ஒரு மாதிரி கேரிங்காக நடந்துக்கிறா. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஏற்படுறதான் ஜாபில் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கேரிங்காக நடந்துக்கிறா. அதே மாதிரி ஜெனிக்கு ஒரு ப்ராப்ளம், அவள் வந்து நர்சிங்காக இருக்கா, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி துவாரக்கு என்ன பண்ணுறா, இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான் ஜெனி, லீவ் இட் பண்ணு, பார்த்துக்கலாம் இதனாலும் அப்படின்னு சொல்லிட்டு துவாரக்கு வந்து சொல்கிறான். இந்த மாதிரி 2 பேரும் வந்து தனக்கு பிடிச்சதை தாண்டி நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆணுச்சு அப்படின்னா யாராச்சும் இருக்காங்களா ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா, துவாரக்குக்கு ஃபர்ஸ்ட் பர்சனாக ஜெனி இருந்திருக்காங்க, ஜெனிக்கு ஃபர்ஸ்ட் பர்சனாக துவாரக்கு இருந்திருக்காங்க. இந்த லவ் போதும் இல்லையா? இப்படி தாங்க அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. நல்லா